தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல நெக் பீஸ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஸ்ரீநாத் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ், ஸ்ரீநாத், யோகி பாபு, டிடிவி கணேஷ் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சாலையில ஒரு 2000 ரூபாய் நோட் இருக்கு. அந்த 2000 ரூபாய் நோட்டின் மூலமா நண்பர்கள் ஆகுறாங்க மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ், ஸ்ரீநாத். அதே 2000 ரூபாய் நோட்டின் மூலமா பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நகைச்சுவை கலந்த திரைப்படமா சொல்றதுதான் இந்த லெக் பீஸ். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல குயில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஜவுளி முடி வியாபாரம் செய்யக்கூடியவரா நடிச்சிருக்காரு மணிகண்டன். கிளி ஜோசியரா நடிச்சிருக்காரு கருணாகரன். அதே போல பல குரல் கலைஞரா நடிச்சிருக்காரு ரமேஷ், பேர் ஒட்டுப்புறா நடிச்சிருக்காரு ஸ்ரீநாத். இவங்க எல்லாமே வறுமை நிலம் சிவப்பு அந்த படத்துல இருக்க கதாபாத்திரத்தை போல பசியோட சுத்தினாலும் நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காங்க. யோகி பாபு வழக்கம் போல நம்மள சிரிக்க வச்சாலும் அவர் மனைவியை குறித்து அவர் பண்ற காமெடி, கிண்டல், பேசுற வசனங்கள் எல்லாமே ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கக்கூடிய நம்ம பத்மநாபன் இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் படமா மட்டும் இல்லாம ஒரு காமெடி கலந்த நகைச்சுவை படமா கொடுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நட்சத்திர நகைச்சுவை கலைஞர்களை பயன்படுத்தி ஒரு நகைச்சுவை திருவிழாவே நடத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்தை இயக்கக்கூடிய ஸ்ரீநாத் ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்தி பார்க்கிற நம்மள சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். படம் முழுக்க முதல் பாதி வேகம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் 2ஆம் பாதியில ரொம்ப வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் போகுது. அது மட்டும் இல்லாம படம் பார்க்கிற நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காரு இயக்குனர். அதாவது இந்த படத்தினுடைய கதை 2000 ரூபாய் நோட்டு எப்போ புழக்கத்துல வருதோ அப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2000 ரூபாய் நோட்டை எப்ப திரும்ப பெறாங்களோ அப்ப கதை முடியுது. அப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை திரைக்கதையா அமைச்சு முழுக்க நகைச்சுவையா கொடுத்திருக்காரு இயக்குனர். மொத்தத்துல படம் பார்க்குற நம்மள படம் முழுக்க சிரிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நெக் பீஸ் பேர் வச்சதை விட 2000 ரூபாய் நோட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கலாம். மொத்தத்துல இந்த படத்தை நீங்க பார்த்து வயிறு முழுக்க சிரிக்கலாம். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் 5.3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.